வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நல்லவரன். கதைக்குள்ள போலாமா? பரமசிவம் மெல்லமாக கண்களை திறந்தார். 2 நாட்களாக சுய நினைவு இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பரமசிவம் சுய நினைவு வந்து கண்களை திறந்ததும் கண்கள் அந்த லைட் வெளிச்சத்திற்கு கூசியது. அப்பா, என்னப்பா இப்ப எப்படி இருக்கு என்று அவர் அருகில் வாடிய முகத்துடன் பரபரப்பாக கேட்ட தன் மகளை ஆவலாக பார்த்த பரமசிவம் கண்கள் டக்கென்று குளமாகியது. அப்பா, என்னப்பா, ஏன்பா சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க என்று அவர் கண்களை துடைத்தாள் துளசி. அம்மா துளசி, உன் கல்யாணம் கல்யாணம் என்று மெதுவாக கூறிய அவரது வார்த்தைகள் துளசியை மேலும் சித்திரவதை செய்தது. அவரை அமைதியாக கட்டிலில் படுக்க வைத்தாள். என்ன துளசி, அப்பா எழுந்துட்டாரா என்று கையில் கொண்டு வந்த சாப்பாட்டு பையை டேபிள் மேல் வைத்துவிட்டு அருகில் வந்தாள் கோமதி. சித்தி, அப்பாக்கு இப்பதான் முழிப்பு வந்தது, அதுக்குள்ள திரும்ப மயங்கிட்டாரு. அவர் உன்னை பார்த்தாதான் அப்படி ஆகிறாரு கண்ணு. அம்மாடி, இந்தா நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், வா வந்து ஒரு வாய் சாப்பிடுவ. இல்ல சித்தி, அப்பாவை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு சாப்பாடு இறங்காது. இதோ பாரு துளசி, உன்னை நம்பிதான் நாங்க இருக்கோம். நீயே இப்படி உடஞ்சா நாங்க என்ன பண்றது? நான் சொன்னா கேளு, அப்பா எழுந்துடுவாரு. டாக்டர் தான் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் இல்ல, வாமா என்றாள் சித்தி. அவள் முகத்தை பார்த்து கொண்டு அமைதியாக சாப்பிட அமர்ந்தாள் துளசி. ஆமா சித்தி, நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க நீ சாப்பிடல, உங்க அப்பா இப்படி கிடக்குறாரு. சித்தி வாங்க நீங்களும் சாப்பிடுங்க என்று கோமதிக்கும் தட்டில் உணவு எடுத்து வைத்தாள் துளசி. கோபி சாப்பிட்டானா? சாப்பிட்டாமா, காலேஜுக்கு போற பையன், அதுதான் அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அனுப்பிட்டு வரேன். சாப்பாட்டை பிசைந்து சாப்பிட சென்ற துளசி தனது தந்தை முனகுவதை பார்த்து எழுந்து கொண்டாள். துளசி இரு, நான் பாக்குறேன், நீ சாப்பிடுமா என்று எழுந்தாள் கோமதி. இருக்கட்டும் சித்தி, நீங்க சாப்பிடுங்க, நான் பாக்குறேன் என்று தனது தந்தையிடம் ஓடினாள். மெதுவாக கண்களை திறந்த பரமசிவம் தனது மகளின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மாடி துளசி, என் கூடவே இருடா, நீ என் பக்கத்திலே இருடா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு மீண்டும் கண்களை மூடினார். துளசி அமைதியாக சேரில் அமர்ந்தாள். தன் தந்தையின் தலையை ஆசையாக கோதிவிட்டாள். 1 வாரம் முன்பு நடந்த நிகழ்வு அவள் மனதில் ஓடியது. அம்மாடி துளசி, எங்கம்மா இருக்கிற என்று உற்சாகமாக தனது மகளை அழைத்து கொண்டு ஓடி வந்தார் பரமசிவம். என்னப்பா என்று ஆவலாக வெளியே வந்தாள் துளசி. அம்மாடி இதோ பாரு, நம்ம சோமு இந்த பையன் போட்டோவை கொடுத்துட்டு போனாரு, பாரேன் பையன் எவ்வளவு லட்சணமா இருக்கான், உனக்கு ஏத்த வரம் இதுதான்னு என் மனசுல என்னமோ இந்த பையனை பார்த்த உடனே பட்டுன்னு பட்டுடுச்சு என்றார் உற்சாகமாக. அடடடடா அப்பா, காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்களுக்கு வேற வேலை இல்ல. இதோ பாரு, இந்த வாட்டி நீ என்ன சாக்கு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், பாத்துக்க. அப்பா, இன்னும் 2 வருஷம்தான், கோபி படிப்பை முடிச்சிட்டா அப்புறம் நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் கட்டிட்டு கிளம்பிடுறேன், சரியா? அது வரைக்கும் அமைதியா இருங்க என்று தனது தந்தையின் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் துளசி. ஆமா, நான் ரிட்டையர் ஆனப்ப வந்த பணத்துல உங்க சித்திக்கு கர்ப்பப்பையில இந்த கட்டிக்காக பண்ண ஆபரேஷனுக்கும் என் மருந்து மாத்திரைக்கும் உன் தம்பி படிப்பு செலவுக்குமே சரியா போச்சு. பாவம், சின்ன வயசுல இருந்து உனக்காக நான் எதுவுமே செய்யல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல சாதாரண பியூன் வேலை. உங்க அம்மா இறந்ததும் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து பொம்பளை பொண்ணை பாத்துக்கணும், அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு உங்க சித்திய கட்டி வச்சுட்டாங்க. காலம் போன காலத்துல ஒரு பையன் பிறந்தான். அவன் வளர்றதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆகிட்டேன். வர்ற பணம் வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா இருந்தது. நீ கஷ்டப்பட்டு நல்ல மார்க் வாங்கி எனக்கு எந்த செலவும் வைக்காம நீயாவே ஒரு நல்ல வேலையும் தேடிக்கிட்ட. இப்போ உனக்கு வர்ற சம்பளமும் எங்களுக்கே செலவு பண்ணிட்டு வர்ற. உனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. இதோ பாரு, உனக்கு வயசாயிட்டே போகுது, அத மனசுல வெயி. ஆமா துளசி, நானும் அதுதான் சொல்றேன். சித்தி நீங்களும் வந்துட்டீங்களா? இதோ பாருங்க சித்தி, அப்பாக்கு வயசாகிடுச்சு, முன்ன போல அவரால் உழைக்க முடியாது. அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. போதும், இனிமே அவர் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக சித்தி, நம்ம கோபி படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. இதோ பாரு துளசி, ஊர்ல எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க.
தன்னோட புள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக சுயநலமா மூத்த தரத்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிட்டு இருக்கான்னு. அதெல்லாம் என்னால தாங்க முடியாது. சித்தி, ஊர் 1000 சொல்லட்டும், எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? துளசி, ஏற்கனவே பார்த்த 4-5 வரணும் தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. பொண்ணு பார்க்க வர்றாங்க, அப்புறம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா எந்த தகவலுமே இல்ல. இதுல நீ வேற வந்த இந்த வரணையும் வேண்டான்னு சொல்ற என்று கவலையாக கூறினாள் கோமதி. ஆமா துளசி, சொன்னா கேளு. எனக்காக இந்த ஒரு வாட்டி ஒத்துக்க. அவங்கள பொண்ணு பார்க்க வெள்ளிக்கிழமை வர சொல்லிட்டம்மா. தம்பிய பத்தி நீ கவலைப்படாத, அவன் படிப்ப நான் பாத்துக்கிறேம்மா. உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும். நீ குழந்தை குட்டின்னு புருஷனோட சந்தோஷமா வாழணும். இதுதாம்மா என் ஆசை. தயவு செஞ்சு எனக்காக ஒத்துக்கம்மா. போதுமா நீ எங்களுக்காக செஞ்சது. உங்க அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை இப்படி விட்டு இருப்பாளா என்று பரிதாபமாக கூறினார் பரமசிவம். இதற்கு மேல் தனது தந்தையை சமாதானப்படுத்த முடியாது என்று, சரிப்பா உங்க இஷ்டம், எதனா செய்யுங்க என்று கூறிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினாள் துளசி. அந்த வெள்ளிக்கிழமை பரமசிவம் பரபரப்பாக இருந்தார். கோமதியும் பலகாரம் காப்பி என தயார் செய்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டார் வந்ததும் பரமசிவம் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. மாப்பிள்ளை ராமுவை அவருக்கு பிடித்துவிட மகிழ்ச்சி இரட்டிப்பானது. ராமும் துளசியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதிலேயே அவர்களின் விருப்பங்கள் பரிமாறப்பட்டன. அனைவருக்கும் திருப்தி ஏற்பட சுப வார்த்தைகளே பரிமாறப்பட்டது. 2 நாட்களில் நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறித்து அனுப்புகிறோம் என்று கூறி சென்ற மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து எந்த தகவலும் வராததால் பரமசிவம் குழப்பத்தில் ஆழ்ந்தார். தரகர் சோமுவிடம் விசாரித்ததில் இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு விருப்பம் இல்லை என்றும் காரணம் தெரியவில்லை என்றும் அவர் கூறியதை கேட்ட பரமசிவம் மயங்கி சோஃபாவில் சாய்ந்தார். ஹாஸ்பிட்டலில் அவரை சோதித்த மருத்துவர் அவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் என்றும் அவரை எந்த அதிர்ச்சியும் கொடுக்காமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினர். துளசி, என்னம்மா சாப்பிடலையா? நீ போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். நான் அவரை பார்த்துக்கிறேன், நீ போ என்று கோமதி அருகில் அமர்ந்தாள். சித்தி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், நீங்க அப்பா பார்த்துக்கோங்க என்று வெளியில் சென்றாள். மவுண்ட் ரோடில் 5 அடுக்கு மாடிகள் கொண்ட ஒரு பெரிய கம்பெனியின் முன்பு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய துளசி விரைவாக உள்ளே சென்றாள். ரிசப்ஷனிஸ்டிடம் சென்ற அவளிடம் ஏதோ பேசிவிட்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் லிப்ட் கதவை திறந்து கொண்டு ராமு வெளியே வந்தான். அவனை பார்த்து எழுந்த துளசி முகமெல்லாம் வெறுத்தது. வாங்க துளசி, என்ன இவ்வளவு தூரம் என்றான் ராமு ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே இருங்க என்று தனது செல்போனை எடுத்து நம்பரை அழுத்தினான். சுரேஷ், நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன், வர 1 hour ஆகும், பாத்துக்க, வந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். வாங்க என்று அவன் முன்னே நடக்க துளசி பின்னால் நடந்தாள். எதில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு இருவரும் சென்றனர். என்ன சாப்பிட்றீங்க? காபி போதும். சரி, 2 காஃபி என்று சர்வரை அனுப்பிவிட்டு, இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் ராமு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றீங்க? ஞாபகம் இல்லாமலா நான் இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன்? அது சரி, வீட்டுக்கு வந்தீங்க, ஆனா எதுக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ராமு லேசாக சிரித்துவிட்டு, என்னாச்சு துளசி, ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா சார், நான் பேசுறது பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பின்ன நீங்க தான் எந்த அர்த்தமும் இல்லாம கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே. என்ன பிடிக்கலன்னா அன்னைக்கே சொல்லி இருக்கலாம். இல்ல, வரதட்சணை வேணும்னா அப்பவே சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த காரணமும் சொல்லாம எல்லாம் பிடிச்சிருக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு அனுப்புறோம்னு எங்க அப்பா காசை காட்டிட்டு அப்புறம் காரணமே சொல்லாம இப்படி பிடிக்கலன்னு கல்யாணத்தை நிறுத்தினா எங்க நிலைமை எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? பொம்பளைன்னா என்ன, மாட்டு சந்தையில மாடு வாங்குற மாதிரின்னு நினைச்சிட்டீங்களா? நாங்களும் ஒரு மனுஷ ஜென்மங்கன்னு உங்களுக்கு ஏன் சார் தெரிய மாட்டேங்குது? உங்களால எங்க அப்பா இப்ப படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. அடடா, என்ன ஆச்சு என்று பதறினான் ராமு. போதும் சார், நிறுத்துங்க. உங்க பரிதாபத்தை எதிர்பார்த்து நான் வரல. நீங்க கல்யாணத்தை நிறுத்த என்ன காரணம் அதை சொல்லுங்க போதும் என்று பொரிந்து தள்ளினாள் துளசி. பேசிட்டீங்களா? இந்தாங்க
கொஞ்சம் தண்ணிய குடிங்க என்று அங்கிருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்து கொடுத்தான் ராமு. துளசி முகம் ஒரு பக்கம் வெட்கத்தாலும் ஒரு பக்கம் கோபத்தாலும் சிவந்தது. என்ன துளசி, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? உண்மைய சொல்ல போனா நான் தான் கோபப்படணும். என்ன சொல்றீங்க என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள் துளசி. நாங்க உங்களை பொண்ணு பார்த்துட்டு வந்ததும் எங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அம்மா உங்களுக்கு எங்க பட்டு புடவை வாங்கணும், எவ்வளவு ரூபாயில வாங்கணும்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு போன் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஆடிட்டோம். எங்க கற்பனை கோட்டை எல்லாமே கலைஞ்சிடுச்சு. என்ன போன் அது? யாரோ ரவி என்ற பையன் போன் போட்டான். அவங்க அண்ணனும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறதாவும், இன்னும் ஒரு வாரத்துல நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும், அதனால இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அவன்கிட்ட சொல்லி நீங்க எனக்கு போன் பண்ண சொன்னதாகவும் அவன் சொன்னான். அப்ப கூட நான் அதை நம்பல, உங்ககிட்ட விசாரிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா அவன் அப்புறம் சொன்ன விஷயம்தான் நான் அமைதியா ஆனதுக்கு காரணம். துளசி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாது. இத நீங்க சொன்னா துளசி அக்கா தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு அவன் சொன்னதும் எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அதுதான் தரகர் வந்து கேட்டதும் என்ன காரணம் சொல்றதுன்னு புரியாம இருந்துட்டோம் என்று ராமு கூறியதும் துளசிக்கு லேசாக தலை சுற்றியது. தனது திருமணம் ஒவ்வொரு சமயமும் நிற்பதற்கு அவள் அவ்வளவாக காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் தனது தந்தையின் உயிருக்கு ஆபத்து என்று ஆனதும் அதன் காரணத்தை அறிய அவள் எடுத்த இந்த முயற்சியில் அவளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் என்று அவளுக்கு புரியவில்லை. சரி, அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, ஒரு நிமிஷம் என்று ராமு தனது செல்போனில் நம்பரை எடுத்து தர துளசிக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இது கோபி ஃப்ரெண்டு ரவியோட நம்பர் ஆச்சே. என்ன துளசி, ஏன் அப்படி ஷாக் ஆகிட்டீங்க? இது என் தம்பியோட ஃப்ரெண்டு நம்பர். அப்படியா? ஆமா, அவனை நான் என் தம்பி மாதிரி நினைச்சேனே, அவனா இப்படி பண்ணா? இருங்க, அவன் நம்பருக்கு போன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் என்று ரவிக்கு போன் செய்து மிரட்டும் பாவனையில் ராமு பேச உண்மையை போட்டு உடைத்தான் ரவி. அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் ராமு சாருக்கு போன் போட்டேன். எதுக்குடா ரவி? நான் உன்னை என் சொந்த தம்பி மாதிரி நினைச்சேன்டா. என் கல்யாணத்தை நிறுத்த நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. கோபிக்கு மட்டும் இது தெரிஞ்சா? அக்கா, கோபி சொல்லித்தான் நான் இப்படி சொன்னேன். துளசிக்கு ஒரு நிமிடம் காலடியில் பூமி 2ஆக பிளப்பது போல் இருந்தது. என்னடா சொல்ற? ஆமாக்கா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் கோபி படிப்பு செலவு மத்த செலவுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு அவங்க அம்மாக்கு கவலை வந்துடுச்சு. அதனாலதான் அவங்க உங்களுக்கு வந்த வரனெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் போட்டு நிறுத்திடுவாங்க. அதே போலதான் இந்த வாட்டியும் என்கிட்ட சொல்லி இப்படி ராமு சார் கிட்ட பேச சொன்னாங்க. நான் அப்ப கூட தயங்கினேன். ஆனா அவங்க அழுது அமக்கலம் பண்ணிட்டாங்க. சாரிக்கா என்று அவன் இணைப்பை துண்டிக்க துளசி செயலற்ற பொம்மையாக நின்றாள். சரி துளசி, இப்படி இருந்தா எப்படி? வாங்க, முதல்ல உங்க அப்பாவை போய் பாப்போம். நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் பேசினா அவருக்கு தைரியம் வரும், அவர் எழுந்துடுவாரு. வாங்க என்றான் ராமு. இருவரும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். இவர்களை பார்த்த கோமதி அதிர்ந்து அமைதியாக எழுந்து நின்றாள். ராமுவை பார்த்ததும் அவள் உடல் நடுங்கியது. தனது தந்தையின் அருகில் சென்ற துளசி, அப்பா அப்பா, இங்க பாருங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க என்று மெதுவாக பரமசிவத்தை தொட்டு எழுப்பினாள். மெதுவாக கண் திறந்த பரமசிவம் எதிரில் நின்ற ராமுவை பார்த்து எழுந்து அமர முயற்சி செய்து எழுந்தார். மாமா, இருங்க, பேசாம படுத்துக்கோங்க. இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு நீங்க ஸ்ட்ரெயின் எடுக்க கூடாது என்று அவரை பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தான் ராமு. என்ன சொன்னீங்க? மாமாவா என்றார் பரமசிவம் அதிர்ச்சியாக. ஆமா மாமா. மாப்பிள்ள, நீங்க என் பொண்ணை கட்டிக்க சம்மதிக்கிறீங்களா? ஆமா மாமா, எனக்கு துளசிய ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவள் அடுத்த முகூர்த்தத்திலேயே கட்டிக்கிறேன். நீங்களே எழுந்து ஜம்மனி எல்லா வேலையும் பாருங்க என்றான் சிரித்து கொண்டு. அவன் கைகளை எடுத்து தன் கண்களில் ஒற்றி கொண்டார் பரமசிவம். துளசி ராமுவை கையெடுத்து வணங்கினாள். என்ன துளசி, எதுக்கு இதெல்லாம்? ராமு, என்ன மன்னிச்சிடுங்க என்று அவள் கூறுவதற்குள், உஷ், நாமக்குள்ள இந்த மன்னிப்பு நன்றி இதெல்லாம் வேண்டாம், சரியா? மாப்பிள்ள, உங்க அம்மா அப்பாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தரகர் சொன்னாரே,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு சின்ன தடங்கள் இருந்தது நம்ம துளசி ஜாதகத்துல. அது ஒரு பரிகாரம் மூலம் சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் என்று ராமு கூறிக்கொண்டு கோமதியை பார்த்தான். கோமதி தலையை குனிந்து கொண்டாள். மாமா, இனிமேலும் நீங்க உங்க பையன் படிப்பு செலவு, வீட்டு செலவு, மருந்து செலவு, இதை எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இனிமேலும் உங்க மூத்த பையனா நான் இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன். சரியா? நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்க, அது போதும் என்றான் ராமு. கோமதி ராமுவையும் துளசியும் கையெடுத்து வணங்கினாள். அவள் எதற்கு அவர்களை கையெடுத்து வணங்கினாள் என்பது தெரியாத பரமசிவம், தம்பி, என் பொண்டாட்டிக்கு இப்பதான் நிம்மதி. துளசி கல்யாணம் நின்னு போனதுல என்னை விட அவதான் ரொம்ப வருத்தப்பட்டா. பாவம். கோமதி, நம்ம பொண்ணு கல்யாணம் இத்தனை நாள் தள்ளி போனதுக்கு வருத்தப்பட்டியே. பாரு, கடவுள் இப்படி ஒரு அருமையான மருமகனை, இல்ல இல்ல, மகனை நமக்கு கொடுக்கதான் இத்தனை வரனை தள்ளி போட்டாரு. சரி சரி, நான் இனிமே கல்யாண வேலையை கவனிக்கணும் என்று பரபரப்பாக எழுந்தார் பரமசிவம். அவர் குழந்தையை போல் துள்ளி குதிப்பதை பார்த்த துளசி மகிழ்ச்சியில் திளைத்தாள். இத்துடன் நல்ல வரன் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.